Viewers, welcome to my channel EC63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 5 எக்ஸாம்பிள் நம்பர் 5.21 பார்க்கலாம். கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் உங்களுக்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை x1 y1ன்னு நேம் பண்ணிக்கோங்க, ஸ்லோப்பை வந்துட்டு mன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு ஸ்லோப் தெரியும், ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, y minus y1 is equal to m into x minus x1. ஸோ இதில் y minus y1 பதிலாக -4, ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கிறதுனால y plus 4 ஆகிடும் is equal to m வந்துட்டு -5/7 into x minus x1 வந்துட்டு 3. இப்போது நீங்கள் இந்த 7 டிவைடில் இருக்கிற 7 இந்த பக்கமாக கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7y + 7 4s are 28 is equal to -5 இப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -5x -5 into -3 + 15 அப்படின்னு ஆகிடும். எக்ஸ் டேர்ம் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அதனால் இந்த ரெண்டு டேர்முமே நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வருவீங்க. ஸோ -5x இப்படி வரப்போ +5x ஆகிடும். 7y இங்கே தான் இருக்குது, சைன் மாறாது. +28 இங்கே தான் இருக்குது, சைன் மாறாது. இப்போ +15 இப்படி வரப்போ -15 ஆகிடும் is equal to 0. ஸோ 5x + 7y இது ரெண்டும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா +13 = 0 அப்படின்னு வந்துடும். ஸோ அவங்க கேட்ட ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைனோட ஃபார்முலா வேல்யூ இதுதான். ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே இதுதான் ஃபார்முலா. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை பொறுத்தவரை ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.